சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கில் மனிதவள மேலாண்மை துறை சார்பில் நடைபெறும் அரசு விழாவில் போட்டித் தேர்வில் வென்ற 9,801 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்குவதற்காக தற்போது அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கிறார். அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்க்கலாம். அறிமுகப்படுத்தப்பட இருக்கின்றது. அவற்றையும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிமுகப்படுத்த இருக்கின்றார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். அரங்கிற்குள் வருகை தந்திருக்கும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை உங்களுடைய பலத்த கரவொலிக்கு மத்தியில் விழா மேடைக்கு வருக வருக என பணிவன்புடன் வரவேற்கின்றோம். 1.31 கோடி கலைஞர் மகளிர் உரிமை திட்ட பயனாளிகளுக்கு பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மாதங்களுக்கான முன்பணமாக 3,000 ரூபாய் மற்றும் கோடைக்கால சிறப்பு தொகுப்பாக 2,000 ரூபாய் என மொத்தம் 5,000 ரூபாய் இன்று குடும்ப தலைவிகளின் கணக்கில் வரவு வைக்கப்பட்டிருக்கிறது. என்ன தடை வந்தாலும் தமிழ்நாட்டு பெண்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதில் முழு வீச்சாக செயல்பட்டு திராவிட மாடல் அரசு சொன்னதையும் செய்வோம், சொல்லாததையும் செய்வோம் என மெய்ப்பித்திருக்கிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை விழா அரங்கத்திற்கு மீண்டும் ஒரு முறை வருக வருக என பணிவன்புடன் வரவேற்கின்றோம். கல்வியில் சிறப்பான சாதனை, மருத்துவத்தில் மகத்தான சாதனை, உயர்கல்வியில் உயர்ந்த சாதனை, விவசாய போட்டித் தேர்வில் வென்றவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கும் விழா சென்னையில் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தற்போது விழாவிற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வருகை தந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்போம். ரமேஷ் வணக்கம், விவரங்களை பதிவு பண்ணலாம். ரமேஷ், குரூப் 4 உள்ளிட்ட அரசு தேர்வுகள் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட 9,800 பேருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்றைக்கு பணி நியமன ஆணைகளை வழங்குகிறார். இந்த நிகழ்ச்சி சென்னை வெப்பேரியில் உள்ள நேரு உள்விளையாட்டு அரங்கில் நடைபெறுகிறது. இந்த விழாவில் பங்கேற்பதற்காகத்தான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வருகை புரிந்திருக்கிறார். அதாவது தமிழ்நாடு அரசின் பணியாளர் தேர்வு முகமையான TNPSC மூலம் பல்வேறு தேர்வுகள் நடத்தப்படுகிறது. அரசு பணியில் காலி இடங்களுக்கு தேர்வு நடைபெறும். மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் மூலமாகவும், அதே மாதிரி TRB அதாவது ஆசிரியர் தேர்வு வாரியம் என இந்த 3 தேர்வு வாரியங்கள் மூலமாக 2025ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட தேர்வுல 9,800 பேர் தேர்வானாங்க. இந்த 9,800 பேரும் அரசு பணிக்க தொடங்க இருக்கிறாங்க. இவர்களுக்கு தான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்றைக்கு பணி நியமன ஆணைகளை நேர்ல வழங்க இருக்கிறார். நிகழ்ச்சியில துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர்கள், துறை சார்ந்த அதிகாரிகள் பங்கேற்றிருப்பதை பார்க்க முடிகிறது. பணி நியமன ஆணை மட்டும் இல்லாம பல்வேறு திட்டங்களையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்றைக்கு தொடங்கி வைக்க இருக்கிறார். குறிப்பாக சென்னை அண்ணா நிர்வாக பணியாளர் கல்லூரியில 3,38,00,000 ரூபாய் மதிப்பீட்டுல கட்டப்பட்டுள்ள 8 குடியிருப்புகள் மற்றும் சென்னை நகர்ல 62 கோடி மதிப்பீட்டுல கட்டப்பட்டிருக்கக்கூடிய குடிமை பணி தேர்வு பயிற்சி மைய கட்டிடத்துக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்றைக்கு அடிக்கல் நாட்ட இருக்கிறார். அதே மாதிரி அரசு அலுவலர்கள் மற்றும் முன்னணி நிறுவனங்கள் வாயிலாக இணைய வழியில் தங்கள் திறன்களை வளர்த்துக் கொள்ளும் வகையில உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய திறன் 360 அப்படிங்கிற இணையதளத்தை முதலமைச்சர் இன்றைக்கு தொடங்கி வைக்க இருக்கிறார். அதே மாதிரி போட்டி தேர்வுகளுக்கான அறிவிக்கைகளை கைபேசி வழியாக அறியும் வகையில தேர்வு களம் அப்படிங்கிற ஒரு ஒருங்கிணைந்த கைபேசி செயலி தொடங்கப்பட இருக்கிறது. இதனையும் முதலமைச்சர் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கி வைக்க இருக்கிறார். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttv@dttv.in.